மக்களை காட்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியிலிருந்து ஒசூர் போகிற வழியில பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். 348 கோடி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து 50 மாத காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதுக்கு தகுதி வேணும், திறமை வேணும். ரெண்டுமே இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, 21 பாலிடெக்னிக் கல்லூரியை கொண்டாந்திருக்கிறோம், 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறோம், 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு வந்திருக்கிறோம், 4 வேளாண்மை கல்லூரி, 5 பொறியியல் கல்லூரி, ஐடி கல்லூரி, பிடெக் கல்லூரி, இப்படி நிறைய கல்லூரி தமிழகத்தில் திறந்ததன் விளைவு இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்தில் உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் பள்ளிக்கூடத்தை திறந்தோம், கல்லூரியை திறந்தோம். திமுக ஆட்சியில் பள்ளியை மூடுகிறார்கள். எந்த அரசு சிறந்த அரசு என்பதை நீங்களே கூர்ந்து கவனிங்கள். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வி மையமாகத்தான் இருக்குது. எந்த ஒரு மாநிலத்தில் கல்வி சிறந்து விளங்கிட்டதோ அந்த மாநிலத்தில் பொருளாதாரம் உயரும், பண்பு அதிகரிக்கும், அங்கே அமைதி நிலவும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு கல்வியை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது நம்முடைய ஏழை தொழிலாளிகளுக்கு நிறைய திட்டங்கள், பசு வீடுகள் கொடுத்தோம், விலையில்லா கறவை மாடு, விலையில்லா ஆடு, விலையில்லா கோழி, முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை, உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உதவி, இப்படி நம்முடைய விவசாய தொழிலாளிகளுக்கு இப்படி அற்புதமான திட்டத்தை கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சியில் 25,000 50,000 திருமண உதவி திட்டம். இன்னைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது பொருளாதார தடையா இருந்தது. அந்த தடையை அம்மாவில் தகர்த்தெறிந்து அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்கள் திருமண வயது அடைகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 25,000 50,000 திருமண உதவி திட்டத்தில் நிதி உதவி வழங்கப்பட்டது. தாலிக்கு தங்கம் 1 பவுன் அதிமுக ஆட்சியில் வழங்கலாம். சுமார் 6 லட்சம் பேர் கொடுத்தோம். இன்னைக்கு 1 பவுன் 75,000 ரூபா. 1 பவுனோட விலை 75,000 ரூபா. இந்த ஏழைகள் கொடுக்கப்பட்ட திட்டத்தை கூட நிறுத்திய அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்பதை இந்த தாய்மார்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அம்மா இருசக்கர வாகனம். இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் குறித்த நேரத்துக்கு வேலைக்கு போகணும், குறித்த நேரத்தில் வீட்டுக்கு வரணும். அதற்காக அம்மா இன்னைக்கு விலையில்லா இருசக்கர வாகனத்தை நாங்கள் அதிமுக ஆட்சியில் மானிய விலையில கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியம் கொடுத்த ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம். 3 லட்சம் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு திராவிட மாடல் அரசு 50 மாத காலத்தில் விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து விட்டது. அரிசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்முடைய மளிகை கடையில் வாங்குது. அதிமுக ஆட்சியில் பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு 1 கிலோ விற்குது. அதே போல பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 50 ரூபா. இன்றைய தினம் 1 கிலோ அரிசி திமுக ஆட்சியில் 72 ரூபா. இட்லி புழுங்க அரிசி 1 கிலோ அதிமுக ஆட்சியில் 30 ரூபா. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் அதிமுக ஆட்சியில் 1 கிலோ 130 ரூபாய்க்கு விற்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 190 ரூபா. 1 கிலோவுக்கு 60 ரூபா அதிகம். நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அதிமுக ஆட்சி. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 400 ரூபாய்க்கு விற்கிது. 150 ரூபா 1 கிலோவுக்கு அதிகம். துவரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபா. இன்றைய தினம் 130 ரூபாய்க்கு விற்கிது. 1 கிலோ 56 ரூபா. இன்னைக்கு அதிகமாக கொடுத்து தான் மக்கள் வாங்குறாங்க திமுக ஆட்சியில். உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விற்றது. திமுக ஆட்சியில் 120 ரூபா 41 ரூபா அதிகம். இப்படி விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. இதை பற்றி நாட்டுடைய முதலமைச்சர் கவலைப்படல.
விலைவாசி உயர்வால் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்க. அந்த விலைவாசி உயர்வை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை கூட நினைத்து பார்க்காத ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஏழைகளுக்காக எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. ஏழை பாதிக்கப்படுகிற பொழுது அந்த ஏழை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதிமுக ஆட்சிக்கிற பொழுது பருப்பு விலை உயர்ந்து சொன்னீங்க. அதிமுக விலை கட்டுப்பாட்டு நிதி வச்சிருந்தோம் 100 கோடி. அது எந்த மாநிலத்தில் பருப்பு விலை கம்மியோ அங்கே போய் பருப்பு வாங்கினது கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அந்த பருப்பை மக்களுக்கு கொடுப்போம். புளி விலை ஏறிடுதுன்னா எந்த பகுதியில் எந்த மாவட்டத்தில் புளி விலை கம்மியோ அங்கே கொள்முதல் செஞ்சு நம்முடைய கூட்டுறவுத்துறை மூலமாக அந்த பொருளை விற்போம். இப்படி விலையை கட்டுப்பாட்டுகள் வச்சிருந்தோம். ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த திட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மாதிரி கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு கடுமையாக உயர்ந்து போச்சு விலை. இன்றைக்கு ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில் விற்றது. இன்னைக்கு 5500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் 2500 ரூபா அதிகம் திமுக ஆட்சியில். ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில் 2000 ரூபா, திமுக ஆட்சியில் 4500 ரூபாய்க்கு விற்கிது. ஒரு யூனிட் 2500 ரூபா ஜல்லி விலை உயர்ந்திருக்குது. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில் 40,000, இன்றைக்கு 70,000 விற்கிது. ஆக கிட்டத்தட்ட 30,000 ஒரு டன் கம்பி விலை உயர்ந்திருக்குது. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சி விற்றது, இப்போ 10 ரூபாய்க்கு விற்கிது. அதே போல சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் 350 ரூபாய்க்கு விற்கிது. அதை ஏழை எளிய மக்கள் வீடு கட்டணும்னா ஊராட்சி ஒன்றியம், பேரூராட்சி அல்லது நகராட்சியில் அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு கொடுத்தோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த கட்டுமான பொருளை விலை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம். ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீடு கட்டுற சூழ்நிலையை உருவாக்கி இருந்த அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு விடியா திமுக அரசு வந்த பிறகு இன்றைக்கு இந்த கட்டுமான பொருட்கள் விலை வெண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து போச்சு. இனி யாரும் வீடே கட்ட முடியாது. இனி வீடு கட்டுறதா கனவுல வீடு கட்டலாம். இந்த திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் அதுதான் நடக்கும். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சர் நிறைய திட்டத்தை அறிவிச்சுட்டாராம். நலங்காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டாராம். அது என்னால் பொறுக்க முடியல. எடப்பாடி பழனிசாமியில் அவர் நான் கொண்டு வந்த திட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறார், வயிற்றுச்சத்தில் பேசுகிறார், ஊர் ஊரா போறாரு. எம்ஜிஆர் திரு எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியும் அம்மாவர்கள் மாதிரியும் அவர் சவுண்டு கொடுத்து பேசுறாருன்னு. என்ன சவுண்டா பேசுனது தானே காது கேட்கும். இந்த முதலமைச்சருக்கு அது கூட தெரியல. இந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசினா காது கேட்குமா? நான் எப்படி பேசுறேன் உனக்கு என்ன போகுது? நான் பேசுறது சரியா தப்பான்னு மட்டும் சொல்லு திரு ஸ்டாலின் அவர்களே. நான் பேசுவது சரியா தவறா என்பதை மட்டும் நீங்க குறிப்பிடுங்க. அதை விட்டுட்டு சவுண்டா பேசினாரு எங்களுடைய தலைவர் மாதிரி நான் நடந்துக்கிறேன்னு சொல்றதெல்லாம் வெறும் வார்த்தை, வேற வழியில சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிறார், ஏதோ புலம்பிக் கொண்டிருக்கிறார். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், நான் ஒரு தொண்டன். இங்கே இருந்து இங்கே வந்தவன், இங்கே இருந்து இங்கே வந்தவன். உங்களை போல் பல கூட்டத்திலே தலைவர்கள் பேச்சை கேட்டு படிப்படியாக இந்த இயக்கத்திற்கு உழைத்து இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா இருந்து எங்களுடைய கழக நிர்வாகிகள் தலைவர்கள் தொண்டர்களோடு பொதுமக்களுடைய ஆதரவோடு படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் பேசுகிறேன். இது உண்மைதானே? கிளை செயலாளர் இருந்து ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் ஒரு சாதாரண தொண்டரை கூட, ஒரு கிளை செயலாளர் கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் தான் இந்த கட்சிக்கு விசுவாசமா, தலைமைக்கு விசுவாசமா செயல்பட்டா இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக கூட வர முடியும். திமுக வர முடியுமா? வர முடியுங்களா?